வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. 9,76,000 மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். 10ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டு உயர்கல்வி படிக்க வழிவகை செய்யப்படும். முதல்வர் திறனறி தேர்வு திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மே 7ஆம் தேதி நடைபெறும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். மாதிரி தேர்வில் உரிய மதிப்பெண் எடுக்காததால் மன உளைச்சலில் நீட் பயிற்சி மேற்கொண்ட மாணவி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதினால் மட்டும் போதாது என இபிஎஸ் விமர்சனம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு யாருடைய ஆட்சியில் அனுமதி வழங்கப்பட்டது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. சீன எல்லை நிலவரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும், காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். ஐநா புள்ளியியல் ஆணைய தேர்தலில் இந்தியா வெற்றி. 4 ஆண்டுகளுக்கு ஆணைய தலைமை பொறுப்பை இந்தியா வகிக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். பிரேசிலில் நர்சரி பள்ளியில் புகுந்து மர்ம நபர் கொலைவெறி தாக்குதல். 4 குழந்தைகள் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். கொலை செய்தவர் கைது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி பஞ்சாப் அபாரம். 5 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி த்ரில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. 9,76,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இன்று தொடங்கும் தேர்வு ஏப்ரல் 20 வரை நடைபெறவுள்ளது. தேர்வுகளுக்கு ஏற்பாடுகளை அரசு தேர்வுத்துறை செய்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி சார்ந்த பிரச்சினைகள் இன்னும் நாட்டில் தலை தூக்குவது அதிர்ச்சி அளிப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சமூக நீதிக்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் மக்கள் குடிக்கும் குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பது போன்ற சம்பவம் நடைபெறத்தான் செய்கிறது என்றார். சாதிகளும் சாதிய உட்பிரிவுகளும் போன்ற பிரிவினை எண்ணங்கள் நம் நாட்டை பாதித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், மொழி, நிலம், இனம் தாண்டி நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என எண்ண வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அதை நோக்கித்தான் இந்தியா செல்வதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி கூறினார். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சிறந்த உயர்கல்வி பயில முதல்வரின் திறனறி தேர்வு திட்டம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நமது அரசு கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது என்பதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய, செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக நீங்கள் அறியலாம். இதுபோன்ற திட்டங்களின் தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனறி தேர்வு திட்டம் என்ற மிக முக்கியமான புதிய திட்டத்திற்கான அறிவிப்பினை இந்த நிகழ்வில் வெளியிட்டு அறிமுகம் செய்து தொடங்கி வைப்பதில் நான் பெருந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் நிலக்கரி எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தினார். இங்கே நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்குள்ள நடவடிக்கை மேற்கொண்டு தனியாருக்கு ஏலமிடப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. மாநில முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு இது குறித்து கடிதம் எழுதி அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், நிறுத்தம் கூடாது என எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் தங்களது கண்டனத்தை மிக வலிமையான முறையில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வளவுத்திற்கு பிறகும் ஒன்றிய அரசு இந்த தவறான திட்டத்தை, நிலக்கரி எடுக்கும் திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும். நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதினால் மட்டும் போதாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ள நிலையில், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு யாருடைய ஆட்சியில் அனுமதி வழங்கப்பட்டது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். 3 இடங்களில் நிலக்கரி சுரங்கம் அதற்குண்டான டெண்டர் அறிவிக்கப்பட்டு செய்தியில் வந்திருக்கின்றன. இது அந்த பகுதி மக்களிடத்தில், அந்த விவசாய பகுதி மக்களிடத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகின்றது. 2011 தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் மீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. அவருடைய ஆட்சி 2006 அந்த காலகட்டத்தில் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. அவர்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தமிழகத்தில் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட திட்டத்திற்கு திறந்து விட்டாங்க. இந்த மீத்தேன் திட்ட காலத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட அத்தனை ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கும் அனுமதி யாருடைய ஆட்சியில் வழங்கப்பட்டது என்று கேட்டால், இன்றைக்கு தன்னை ஒரு பெரிய விவசாயி என்று ஊரெல்லாம் சொல்லிக்கொண்டு
குளிர்காய நினைக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருடைய கட்சி அதிமுக ஆட்சி. அந்த ஆட்சியில்தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் வரை அனுமதியினை கொடுத்துவிட்டு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அவர் ஏகடியம் சொல்வது என்பது எந்த வகையில் ஏற்புடையது என்று நான் கேட்க விரும்புகிறேன். குறிப்பாக நெடுவாசல் அங்கே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதிமுக ஆட்சி எந்த வகையில் துடித்தது என்பதையும், அந்த போராட்டம் எந்த அளவிற்கு விவசாய பெருங்குடி மக்களால் பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டது என்பதையும், அந்த போராட்டத்தை நசுக்குவதற்கு, விவசாயிகளை அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதற்கு, கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அதிமுக ஆட்சி எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தது என்பதையெல்லாம் நான் இந்த நேரத்தில் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். சென்னை மாதவரம் பால் பண்ணையில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் நாசர், தமிழ்நாட்டில் பால்வளத்துறையின் துவக்கம், வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்த விளக்கப்படங்கள், காட்சிப் பொருட்கள் உள்ளடக்கிய அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அறிவித்தார். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் மாதவரத்தில் பால் பண்ணை பூங்கா மற்றும் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் காஞ்சிபுரம், திருவாரூரை தலைமையிடமாக கொண்டு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் உருவாக்கப்படும் என்றும், எருமை வளர்ப்பை ஊக்குவிக்க எருமை கன்று வளர்ப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார். நீட் தேர்வுக்கு தமிழகத்திலிருந்து 1.5 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மே 7ஆம் தேதி நடைபெறும் நீட் தேர்வுக்கு மார்ச் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியில் விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசம் வியாழக்கிழமையுடன் முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 17 லட்சம் முதல் 18 லட்சம் மாணவர்கள் வரை நீட் தேர்வு எழுதுகின்றனர். இதே அளவிற்கு இந்த ஆண்டும் தேர்வு எழுதுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது வரை 1.5 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றும், அரசு பள்ளி மாணவர்கள் 15,000 பேர் வரை விண்ணப்பித்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே நீட் பயிற்சி மேற்கொண்டு வந்த மாணவி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நெய்வேலியைச் சேர்ந்த நிஷா கடந்த ஆண்டு +2 தேர்வில் 600 மதிப்பெண்ணுக்கு 399 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மருத்துவராகும் கனவுடன் நீட் தேர்வை எழுதிய நிஷா தோல்வியடைந்தார். அடுத்த வருடமாவது நீட் தேர்வில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற ஆவலில் நிஷா கல்லூரி படிப்பில் சேரவில்லை. நெய்வேலி அருகே இந்திரா நகரில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து நீட் தேர்வு எழுதுவதற்கு தயாராகி வந்தார். இதற்காக அந்த பயிற்சி மையத்தில் தற்போது தேர்வுகள் வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த தேர்வுகளில் நிஷா சரியான மதிப்பெண்கள் பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான நிஷா வடலூர் ரயில் நிலையம் அருகே பெங்களூருவில் இருந்து கடலூர் நோக்கி வந்த ரயில் முன்பு தலையை வைத்து தற்கொலை செய்து கொண்டார். மீனவர்கள் இயற்கை மரணத்திற்கான நிவாரணத் தொகை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மீன்வளத்துறையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், வண்ண மீன் வளர்ப்பு மற்றும் அதன் முக்கியத்துவத்தினை விளக்கிடும் வகையில் சென்னையில் வண்ண மீன் கண்காட்சி நடத்தப்படும் என்றார். மக்கள் உடல் நலனுக்கு மீன் உணவின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மீன் உணவு திருவிழாவும் நடத்தப்படும் என்று அறிவித்தார். தமிழகத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகமும் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்குதளங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நகர்ப்புறங்களில் நடைமுறைப்படுத்தும் திட்டம் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நகர்ப்புறங்களில் அதிகரித்து வரும் வேலைவாய்ப்பின்மையை கருத்தில் கொண்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை நகர்ப்புறங்களில் விரிவுபடுத்தப்படுமா என மாநிலங்களவை உறுப்பினர் சந்தோஷ்குமார் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது ஊரக பகுதிகளுக்கானது, நகர்ப்புறங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி வரும் 8ஆம் தேதி சென்னை முழுவதும் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி சென்னை வரும் அவர் வந்தே பாரத் ரயில் திட்டத்தை தொடங்கி வைப்பதுடன் மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். அதைத் தொடர்ந்து பல்லாவரம் பகுதியில் பொதுமக்களிடம் 20 நிமிடங்கள் உரையாற்றிய பிறகு விமானத்தில் கேரளா செல்கிறார். எனவே பிரதமரின் வருகையை ஒட்டி 8ஆம் தேதி காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை ட்ரோன்களுக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர்.
சீன எல்லை நிலவரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி தொடர்பாளர் மணிஷ் திவாரி, 2020ஆம் ஆண்டில் லடாக் மோதல் ஏற்பட்டு 3 ஆண்டுகள் கடந்துள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட விவரங்களை எடுத்துக் கூறி எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய அரசு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்காக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்துமாறு ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக கேட்கிறோம் என்றும் மணிஷ் திவாரி கூறினார். லடாக் மோதல் நடந்த நேரத்திலேயே நாடாளுமன்றத்தில் 65 கேள்விகள் எழுப்பியதாகவும், ஆனால் அரசு பதிலளிக்கவில்லை என்றும் கூறிய மணிஷ் திவாரி, எந்த கேள்விக்கும் மத்திய அரசு பதிலளிக்க விரும்பவில்லை எனவும், இதில் ஒளிவு மறைவு கடைபிடிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஐக்கிய நாடுகள் சபை புள்ளியியல் ஆணைய தேர்தலில் அதிக பெரும்பான்மையுடன் இந்தியா வெற்றி பெற்றது. 46 ஓட்டுகளை பெற்று இந்தியா வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தென்கொரியா 23 ஓட்டுகளும், சீனா 19 ஓட்டுகளும், UAE 15 ஓட்டுகளும் பெற்றன. இந்தியா ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஐநா புள்ளியியல் ஆணையத்திற்கு 4 ஆண்டு காலத்திற்கு இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் போலீஸ் காவலில் இருந்து தீவிரவாதிகள் 2 பேர் தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மதுபான கடையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மரூப் நாசிர், சக்கீத் ஷவுகத் ஆகிய 2 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். இருவரும் லஷ்கர்-ஏ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் பிடித்தனர். பரமுல்லா போலீஸ் காவலில் இருந்த இருவரும் அங்கிருந்து தப்பிவிட்டனர். அவர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்கர் விருது வென்ற இசையமைப்பாளர் கீரவாணி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இருந்து பத்மஸ்ரீ விருதை பெற்றுக் கொண்டார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் 2023ஆம் ஆண்டிற்கான பத்ம விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த மறைந்த பின்னணி பாடகி வாணி ஜெயராமுக்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதினை அவரது சகோதரி உமா பெற்றுக் கொண்டார். இதேபோல் சிறந்த சமூக சேவைக்காக வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதினை பாலம் கல்யாண சுந்தரம் பெற்றுக்கொண்டார். மறைந்த முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் முலாயம் சிங் யாதவுக்கான பத்ம விபூஷன் விருதை அவரது மகனும் சமாஜ்வாதி கட்சித் தலைவருமான அகிலேஷ் யாதவ் பெற்றுக்கொண்டார். மேலும் நாட்டு பாடலுக்காக ஆஸ்கர் விருது வென்ற இசையமைப்பாளர் கீரவாணி குடியரசுத் தலைவரிடமிருந்து பத்மஸ்ரீ விருதை பெற்றுக்கொண்டார். பிரேசிலில் நர்சரி பள்ளியில் புகுந்து மர்ம நபர் தாக்கியதில் 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயமடைந்தனர். பிரேசிலின் சாண்டா கேட்டரினாவின் ப்ளூ மெனுவில் உள்ள நர்சரி பள்ளியில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் பிஞ்சு குழந்தைகளை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த பள்ளியில் படித்த 13 வயது மாணவர் ஒருவர் கடந்த 1 வாரத்திற்கு முன் ஆசிரியர் ஒருவரை கொலை செய்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதனிடையே கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவரை கைது செய்ததாக அந்நாட்டு போலீஸ் தெரிவித்துள்ளது. யுக்ரைனுக்கு போலந்து போர் விமானங்களை வழங்கும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அவர் தனது மனைவியுடன் போலந்து சென்றடைந்தார். வார்சா நகரில் ஜெலன்ஸ்கிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்குள்ள அரண்மனையில் மக்கள் மத்தியில் பேசிய ஜெலன்ஸ்கி யுக்ரைனிற்கு போலந்து உதவி செய்ய முன்வந்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவுடன் போர் தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் போலந்து அரசு யுக்ரைனுக்கு போர் விமானங்களை வழங்கி உதவும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறினார். 16வது IPL கிரிக்கெட் தொடரின் நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 5 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் அந்த அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 197 ரன்கள் குவித்தது. பின்னர் 198 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 192 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 5 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி த்ரில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. 9,76,000 மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். 10ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டு உயர்கல்வி படிக்க வழிவகை செய்யப்படும். முதல்வர் திறனறி தேர்வு திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மே 7ஆம் தேதி நடைபெறும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். மாதிரி தேர்வில் உரிய மதிப்பெண் எடுக்காததால் மன உளைச்சலில் நீட் பயிற்சி மேற்கொண்ட மாணவி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினால் மட்டும் போதாது என EPS விமர்சனம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு யாருடைய ஆட்சியில் அனுமதி வழங்கப்பட்டது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. சீன எல்லை நிலவரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும், காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல்.
ஐநா புள்ளியியல் ஆணைய தேர்தலில் இந்தியா வெற்றி. 4 ஆண்டுகளுக்கு ஆணைய தலைமை பொறுப்பை இந்தியா வகிக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். பிரேசிலில் நர்சரி பள்ளியில் புகுந்து மர்ம நபர் கொலைவெறி தாக்குதல். 4 குழந்தைகள் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். கொலை செய்தவர் கைது. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி பஞ்சாப் அபாரம். 5 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி த்ரில் வெற்றி. இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.